கடைசி அந்த 4 ஓவரில் அப்படியே தலைகளாக மாறின ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த ஆட்டம். ஸோ இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா புலிப்பட்டியலில் இதுவரைக்கும் கெத்து காட்டிக்கிட்டு இருந்த ஆர்சிபி, அதுக்கப்புறமா ராஜஸ்தான், இந்த 2 அணிகளுமே பாயிண்ட்ஸ் டபுளில் திடுதிப்புன்னு இப்போ கீழே விழுற மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஹைதராபாத். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த மேட்ச்சில் நம்ம விராட் கோலி அவர் நிகழ்த்தியிருந்த உலக மகா மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை ரொம்ப அசால்ட்டாக இப்போ முறியடித்து காட்டியிருக்காரு இந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா. ஸோ அப்படி இந்த மேட்ச்சில் ஆட்டத்தின் கடைசி 4வது ஓவர் வரைக்கும் இந்த ஆட்டம் எதுக்காக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பரபரப்பாக இந்த ஆட்டம் போச்சு. முக்கியமாக கோலி அவருடைய ரெக்கார்டை அபிஷேக் என்னதான் பண்ணி இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காரு. எல்லாத்தை விட மிக முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்த ராஜஸ்தான், ஆர்சிபி 2 அணிகளுமே இப்போ ஹைதராபாத் அணி எப்படி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி இப்போ பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்கள். ஸோ இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க டாஸ் ஜெயிக்கிறாங்க. டாஸ் ஜெயிச்சதுமே எல்லாருமே எடுக்கிற அதே முடிவு தான். ஃபஸ்ட்டு நாங்கள் பால் போடுறோம், செகண்ட் ரன் சேசிங் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க டெல்லி அணி. இதனால் ஹைதராபாத் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வராங்க. வழக்கம் போல் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே தான் வராங்க. இதில் டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அணிக்காக ஒரு நல்ல துவக்கம் கொடுக்குறாரு. ஆனாலுமே அது பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. 37 ரனுக்கு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா இஷான் கிஷன் வராரு. அவருமே ஒரு 25 ரன் தான் எடுக்கிறாரு. ஆனால் ஓப்பனராக மறுமுனையில் நின்றுட்டுருக்க அபிஷேக் சர்மா இன்றைக்கி இத்தனை நாளாக நம்ம அவர்கிட்ட பார்க்காத ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 10 ரன்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 12 ரன் அடித்து விளாசி தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஒரு முனையில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா இஷான் கிஷன் அவரும் அவுட் ஆகிறாரு. நீங்கள் யார் வேணால் அவுட் ஆகிக்குங்க, நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன் அப்படின்னு ரன்னை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாரு அபிஷேக் சர்மா. அதுவும் எப்படின்னா அதிகப்படியான சிக்ஸர்களை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பெருசாக 4 எதுவுமே அடிக்கல அபிஷேக் சர்மா. இதனால் ரொம்ப வேகமாக, அதாவது சாதாரணமாக கிடையாது, ரொம்ப வேகமாக அபிஷேக் சர்மா அவருடைய ஸ்கோர் கிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்கு. இதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 20-22 பந்துக்கெல்லாம் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு அபிஷேக் சர்மா. ஸோ கம்ப்ளீட் அதுக்கப்புறமாவது அவருடைய ஆட்டம் குறையும் அப்படின்னு பார்த்தா அந்த 50யை அப்படியே 100ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேட்டிங்கில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் இப்படி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா மறுமுனையிலையாவது யாராச்சும், அதாவது பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹென்ரிக் கிளாசன் அவர் 10 குறைக்கு அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கிறப்ப அவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிக்ஸர்களை அடித்து வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஓவராலாக இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஹைதராபாத் டீமை பார்த்துருக்கோம்ல. இதுக்கு முந்தைய சீசன்களில் அசால்ட்டாக ஒவ்வொரு ஆட்டத்துலையுமே 250 ரன் அடிப்பாங்க ஹைதராபாத். ஸோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இன்றைக்கி ஹைதராபாத் டீம் வெளிப்படுத்துகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்லி அணியால் விக்கெட்டை வீழ்த்தவே முடியலை. நம்ம நட்ராஜ் போட்டு பார்த்துட்டாரு, அவருக்கும் விக்கெட் கிடைக்கல. குல்தீப் போட்டார், சிக்ஸர் அடிக்கிறாங்க. அக்ஷர் பட்டேல் போட்டாலும் பொழக்கிறாங்க. யார் போட்டாலும் ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா 2 பேருமே அடின்னு அடித்து கடைசி வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அவுட் ஆகவே இல்லை. இதில் 13 பந்துக்கு 37 ரன் எடுக்கிறாரு ஹென்ரிக் கிளாசன். அதே போல் அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட 68 பந்துகள் மட்டுமே ஃபேஸ் பண்ணி அதில் 10 சிக்ஸர் 10 4 அடித்து 135 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் நின்றுருக்காரு அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா அவருடைய இந்த பேட்டிங், அவர் எடுத்த அந்த 135 ரன்கள் மூலிமா இப்போ ஒரு இந்திய பேட்டர் ஐபிஎல்லில் நிகழ்த்தாத ஒரு ரொம்ப பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. 10 குறைக்கு கோலி அவருடைய சாதனையுமே முறியடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பேட்டராக ஐபிஎல்லில் அதிகப்படியான ஒரு ஸ்கோர் எடுத்த ரன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 135 ரன்கள். இந்திய பேட்டர் இதுவரைக்கும் இதை விட அதிகமான ஸ்கோர் ஐபிஎல்லில் செஞ்சுரி அடித்து எடுத்தது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா விராட் கோலி அவருடைய சாதனை என்ன முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஐபிஎல் ஆட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் T20 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு கோலி. ஸோ இன்றைக்கி அடித்த இந்த செஞ்சுரி மூலிமா சர்வதேச ஆட்டங்கள், அதே போல் ஐபிஎல், அதாவது ஓவராலாக T20 ஆட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கோலி அவர் அடிச்சிருந்த அந்த 9 செஞ்சுரியை இன்றைக்கி பூர்த்தி பண்ணியிருக்காரு. அபிஷேக் சர்மா அவரும் இன்றைக்கி அடித்த செஞ்சுரியோட 9 செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
இதனால் கண்ணா பின்னான்னு உயர்ந்த ஹைதராபாத் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 2 பேர் தான் அவுட் ஆயிருந்தாங்க. 242 ரன்கள் எடுத்திருந்தாங்க ஹைதராபாத் டீம். ஸோ இது அவ்வளவு ஈஸியாக எளிதில் எடுக்கக்கூடிய ஸ்கோர் கிடையாது. நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எங்கே அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஸோ அதுக்கேற்றது போலவே நிர்சனக்கா வந்தார். 8 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். கேஎல் ராகுல் அவர் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் என்ன தான் பால் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா 4ம் போக மாட்டேங்குது, கேப்லையும் போக மாட்டேங்குது. 1-2 சிங்கிள்கள் ரன்கள் மட்டுமே தான் ஓடி ஓடி எடுக்கிறாங்களே தவிர கேஎல் ராகுல் அவராலையுமே பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்டும் கிரியேட் பண்ண முடியல. 23 பந்து ஃபேஸ் பண்ணி 37 ரன் எடுத்து அவுட் ஆகிறாரு. ஆனால் ராணா கொஞ்ச நேரம் அதிரடியாக விளையாண்டார். 30 பாலுக்கு 57 ரன் எடுத்தார். ஆனாலுமே அவருடைய எஃபெக்ட் பார்த்தல. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 57 ரன் அடிச்சுட்டு அவரும் என்னால் முடியல அப்படின்னு அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறமா சமீர் ரிஸ்வி கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டார். ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே இவங்க எல்லாருமே எவ்வளோ தான் அடித்தாலும் ஓவருக்கு அந்த 9-10 ரன்னை தாண்டவே முடியல. ஆனால் ஹைதராபாத் டீம் பார்த்தீங்கன்னா 13-12 அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்க ஓவருக்கு ஓவர். அந்த மாதிரியான பேட்டிங்கை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தவே முடியல டெல்லி அணியால். ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டீம் முழுக்க அவங்க ஃபாஸ்ட் பவுலரை யூஸ் பண்ணாங்க. ஸ்பின் பவுலர்கள் போட்டால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதே போல் 2 ஸ்பின் பவுலர்கள் இருக்காங்க ஹைதராபாத் டீமில். ஆனால் அவங்கள பந்து போட விடாமல் ஃபாஸ்ட் பவுலர்களை மட்டுமே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார் இஷான் கிஷன். ஸோ அதனால் ஸ்பின்னர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஸ்பின்னர்கள் வருவாங்க, நம்ம அப்போ கரெக்டாக ஆட்டத்தை டேக் ஆன் பண்ணி கிடுன்னு அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பவுலர்களை ஒரு பவுலரை போட விடாமல் புதுசாக இன்னொரு பவுலரை போட விட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பவுலர்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கடைசி 4 ஓவர் வர்றப்போ தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க ஏதாச்சும் செஞ்சு டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த கடைசி 4 ஓவர் வர்றதுக்கு உள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் விக்கெட்ஸுகள் எல்லாமே கொலாப்ஸும் ஆயிடுச்சு. முக்கியமான விக்கெட்டுகள் யாருமே இல்லை. பத்தாக்குறைக்கு ஹைதராபாத் அணி அவங்களும் அந்த கடைசி 4 ஓவர் வர்றப்ப ஸ்பின்னர்களுக்கு கொடுக்காம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கடைசியாக 200 ரன் கூட தொட விடாமல் ஹைதராபாத் டீம் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஹைதராபாத் டீம் இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சதன் மூலிமா தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க ஹைதராபாத் டீம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி போல் நம்ம சிஎஸ்கே பக்கத்துலேயே கிடந்த டீம் தான் ஹைதராபாத் டீம். பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே அதல பாதாளத்தில் இருந்த அவங்க இப்போ அடுத்தடுத்துன்னு ஹேட்ரிக் வெற்றி அடைஞ்சு இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ராஜஸ்தான் அணியை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ராஜஸ்தான் டீம் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இருந்ததை பார்த்தோம் ஆரம்ப கட்டத்தில். இப்போ ராஜஸ்தான் அணி 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஹைதராபாத் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, 2வது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்க 2வது இடத்துல இருக்கிற ஆர்சிபி டீம் அவங்களுக்கே அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படிப்பட்ட அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட்டில் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரன் ரேட் அடிப்படையில் ஹைதராபாத் டீம் அணிக்கு அந்த ரன் ரேட் அடிப்படையில் குறையுது. இன்னும் ஒரு 10-20 ரன்னில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஹைதராபாத் டீம் ஆர்சிபி அணி அவங்களையுமே கீழே தள்ளி 2வது இடத்துக்கு போயிருப்பாங்க ஹைதராபாத் டீம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட 47 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் அடின்னு அடித்து அபிஷேக் சர்மா அவருடைய அந்த அபாரமான பேட்டிங் விராட் கோலி ரெக்கார்டையும் பிரேக் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லில் ஒரு இந்தியன் பேட்டராக ஹையஸ்ட் ஸ்கோரையும் எடுத்த அபிஷேக் சர்மா அவருடைய ஆட்டத்தால் இந்த மேட்ச்சில் ஹைதராபாத் டீம் அபாரமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை அடைகிறாங்க. ஸோ அபிஷேக் அவருடைய இந்த பயங்கரமான அபாரமான பர்ஃபார்மன்ஸுக்கு அவருக்கு ஆட்ட நாயகன் விருதும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தரப்பட்டிருந்தது. ஸோ ஓவராலாக கீழே கடந்த ஹைதராபாத் டீம் அவங்க கிடுன்னு பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 2வது இடத்துல இருக்க ஆர்சிபியையும் பயம்படுத்திருக்கிறது நிச்சயமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஹைதராபாத் அவங்களுடைய இந்த திடீர் உயர்வு புள்ளிப்பட்டியலை இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.